நமது ஆண்டவரும் மீட்பெருமாய் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவுடன் அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி யோனா தீர்க்கதரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம். யோனா தீர்க்கதரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம், தியான வசனம் 6ஆம் வசனம். யோனாவுடைய தலையின் மேல் நிழலுண்டாயிருக்கவும் அவனை அவனுடைய மனமடிவுக்கு நீங்களாக்கவும் தேவனாகிய கர்த்தர் ஒரு ஆமணக்கு செடியை முளைக்க கட்டளையிட்டு அதை அவன் மேல் ஓங்கி வளர பண்ணினார். அந்த ஆமணக்கின் மேல் யோனா மிகவும் சந்தோஷப்பட்டார். ஆமணக்கின் நிழலினால் சந்தோஷமடைந்த ஒரு யோனா. இங்கே நான் பார்க்கின்ற ஒரு காரியம், நாட்களிலே நிலையற்ற நிழலாகிய எகிப்தின் நிழல் நமக்கு அவசியமில்லை என்பதை பார்த்தோம். முட்செடி நிழல் அவசியமில்லை, குடிசை நிழல் அவசியமில்லை என்பதை பார்த்தோம். இவையெல்லாம் நிலையற்ற நிழல்கள். அதை தொடர்ந்து யோனாவின் வாழ்வின் மூலமாக இந்த நாளிலே நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சத்தியம், ஆமணக்கு செடியின் நிழல். ஆமணக்கு செடியின் நிழல். இங்கே தேவனுடைய பரிவையும் கரிசனையையும் அவருடைய இரக்கத்தையும் மன உருக்கத்தையும் பார்க்கிறோம். ஒரு தாய் உள்ளம் கொண்ட ஒரு தேவன், எல்சடாய். எல்சடாய் என்பதை இங்கே யோனாவினுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நிறைவேற்றுகிறார். தாயை போன்று அன்பு செலுத்துகிறவர். அவன் எத்தனை முறை வழி விலகி போனாலும், எத்தனை முறை தடம்புரண்டு போனாலும் அந்த ஒரு ஆத்மாவுக்காகவும் செயல்படுகிற ஆண்டவர் என்பதை இந்த யோனாவின் புத்தகத்திலே நாம் அறிந்து கொள்ள முடியும். என்னை பொறுத்த அளவில் இங்கே நினிவே மக்களுக்காக ஆண்டவர் வெகு பிரயாசப்படவில்லை. 120,000 பேர் ஒரு செய்தியிலே மனம் திரும்பினார்கள். ஆண்டவர் அவர்களை மனம் திரும்புவதற்கு அவர் எடுத்த பிரயாசம் அதிகம் என்று சொல்ல முடியாது. ஆனால் இந்த நினிவே மக்களுக்கு சுவிசேஷத்தை கொண்டு சொன்னானே யோனா, அவனை இழந்து விடாமல் இருக்க வேண்டும், அவனை சொந்தமாக்கி கொள்ள வேண்டும் என்பதற்காக தேவன் எடுத்த பிரயாசம் அதிகம். பெரிய பெரிய காரியங்களை அவனுக்காக செய்தார். தன்னுடைய வார்த்தையை மீறி செல்லுகிறான். இவன் ஒழுக்கக்கேடாகிவிட்டானே, என் வார்த்தையை கீழ்ப்படியவில்லையே, விட்டு விடுவோம் என்று சொல்லிவிடவில்லை. அவனிலே இருக்கிற அந்த ஆத்மாவினுடைய சிறப்பை, மேன்மையை பார்க்கிறார். தேவ பிள்ளையே, நீ தேவனுக்கு விரோதமாக செய்கின்ற எல்லா காரியங்களை காட்டிலும் உன்னிலே இருக்கிற அந்த சிறப்பான ஆத்மாவை குறித்து கரிசனை உடையவராகிய ஆண்டவர் இருக்கிறார். உன்னுடைய பலவீனங்களை அல்ல, உன்னுடைய பலவீனங்களின் மத்தியிலே பலவீனத்தை நீக்கி உன்னுடைய ஆத்மாவை அழியாமைக்குள்ளாக கொண்டு வர வேண்டும் என்பதுதான் அவருடைய திருவுள சித்தம். இதை நன்கு அறிந்திருந்தான் யோனா. ஆகையினால் தான் 4வது அதிகாரத்திலே அவன் சொல்கின்ற பொழுது, ஆண்டவரே, நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர், தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமான தேவன் என்று அறிவேன் என்பதாக ஆண்டவருடைய சமூகத்திலே சொல்லுகிறார். அறிந்தவன். இன்றைக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, அருமையான தேவ ஊழியத்தை நிறைவேற்றுகிற தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் அறிந்திருக்கிறோம். அவர் இரக்கமுள்ளவர் என்பதை அறிந்திருக்கிறோம், நீடிய சாந்தமுடையவர் என்று அறிந்திருக்கிறோம், மன உருக்கமுடையவர் என்று அறிந்திருக்கிறோம். ஆனால் அதை ஏன் என் வாழ்விலே வெளிப்படுத்துவதற்கு எனக்கு தயக்கம்? இங்கே இதை வெளிப்படுத்த மறந்தவனாக, ஒருவேளை மறக்கிறவனாக மாத்திரமல்ல, இருமாப்புள்ளவனாகவும் செல்கிறான், துணிகரமாய் செல்லுகிறான். தேவனுடைய வார்த்தைக்கு மீறி அவன் நினிவேக்கு செல்லாமல் தர்சீசுக்கு செல்லுகிறான். அவனை திருத்தி கொண்டு வருவதற்கு அவர் பட்ட பிரயாசங்களை பாருங்கள். பெரிய புயலை வரவழைக்கிறார், பெரிய அலைகளை வரவழைக்கிறார். யாருக்காக? நினிவே மக்களுக்காக அல்ல, இந்த யோனா மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக. பெரிய மீனை வரவிடுகிறார், கடலிலே தூக்கி எறியப்படுகிறான். பெரிய மீன் வருகிறது. அங்கே 3 நாள் அவன் என்ன செய்கின்றான்? படகு சவாரி செய்து கொண்டிருக்கிறவனாக மீன் சவாரி செய்கிறான். பாதாளத்திற்குள்ளாக சென்று அறிக்கை செய்கிறான். ஆண்டவரிடத்தில். இத்தனை செய்து ரட்சிக்கப்பட்டு மறுபடி பிறப்படைந்தவன் இப்பொழுதாவது ஆண்டவருடைய தாகம் அவனுக்கு வேண்டுமே, ஆண்டவருடைய மன உருக்கம் அவனுக்கு வேண்டுமே. ஆண்டவருடைய கிருபையினாலே மீட்டெடுக்கப்பட்ட இவன் அந்த கிருபையை அவர்களுக்கு கொடுக்கின்ற அந்த ஒரு தாகமுடையவனாக, வாஞ்சை உடையவனாக இருக்க வேண்டுமே. யாதொன்றும் அவனிடத்திலே காணவில்லை. ஆகையினாலே அவனை மீட்டெடுப்பதற்காக, அவனை ரட்சிப்பதற்காக அவர் எடுத்துக்கொண்ட பிரயாசம்தான் அதிகம். இந்த யோனா சொன்ன ஒரு செய்தியிலே மக்கள் மனம் திரும்பினார்கள். ஆனால் இவனை பாருங்கள், ஆரம்பத்தில் டே 1 இன்று மட்டுமாக போராட்டம். இப்பொழுது இவன் செய்தி, அவன் என்ன சொல்லுகிறான்? செய்தியை கொண்டு சொல்லுகிறான், மனம் திரும்புங்கள்,
இல்லாவிட்டால் அழிவு. மனம் திரும்பினார்கள், அழிவிலிருந்து தப்பிக்கப்பட்டார்கள். இவர் மகிழ்ச்சி அடைந்திருக்க வேண்டும், ஒரு தோத்திர கூட்டமே நடத்தியிருக்க வேண்டும். ஆனால் அதை விட்டுவிட்டு அவன் என்ன செய்கின்றான்? இனியும் அந்த தேசத்தின் அழிவை நான் பார்க்க போகிறேன் என்று சொல்லி அவன் என்ன செய்கின்றான்? தன்னுடைய சுய முயற்சினாலே ஒரு குடிசையை போட்டுக் கொண்டிருக்கிறான். அது எவ்வளவு தேவனுக்கு உகந்த ஒரு காரியம் இல்லை என்பதை அவன் அறியாதவனாக அவன் என்ன செய்கிறான்? மாறுபாட்டின் ஜீவனுடையவனாக இருக்கிறான். தேவனுடைய வாஞ்சை அவனுடைய வாஞ்சையாக இல்லை. தேவனுடைய இதயத்திலே காணப்படுகிற அன்பு அவனுடைய அன்பாக காணப்படவில்லை. இணக்கமற்றவனாக, இருமனமுள்ளவனாக, ஒருவேளை அவன் மாறுபட்டவனாக காணப்படுகிறான். அதைத்தான் நாம் இங்கே சொல்ல வேண்டும். அவன் தேவனுக்கு விரோதமான செயல்படுகிறவனாக காணப்படுகிறான். முரண்பாடான ஜீவியமுடையவனாக இருக்கிறான். ஆனால் தேவனுடைய அன்பு இன்னும் அவனிடமாய் திரும்புகிறது. நினிவே மக்கள் மனம் திரும்பி விட்டார்கள். என் மகன், என் தாசன், அவனை நான் இழந்து விடக்கூடாது. ஆகையினாலே அவனுக்காக பரிதாபம் கொள்ளுகிற ஒரு ஆண்டவர், அவன் சற்று ஆறுதல் அடையட்டும் என்று சொல்லி என்ன செய்கிறார்? ஒரு ஆமணக்கு செடியை வளரவிட்டு அந்த நிழலிலே அவன் இருக்கும்படியாக அவனுடைய இதயத்தை தேற்றுகிறவராக இருக்கிறார். யோனாவுடைய தலையின் மேல் நிழலுண்டாயிருக்கவும் அவனை அவனுடைய மனமடிவுக்கு நீங்களாக்கவும் தேவனாகிய கர்த்தர் ஒரு ஆமணக்கு செடியை முளைக்க கட்டளையிட்டார். அதை அவன் மேல் ஓங்கி வளர பண்ணினார். அந்த ஆமணக்கின் மேல் யோனா மிகவும் சந்தோஷப்பட்டார். மறுநாளிலோ கிழக்கு விழுக்கும் நேரத்தில் தேவன் ஒரு பூச்சியை கட்டளையிட்டார். அது ஆமணக்கு செடியை அரித்து போட்டது. அதனால் அது காய்ந்து போயிற்று என்று சொல்லி பார்க்கிறோம். ஆமணக்கு செடியின் நிழல் என்பது இந்த பூமியில் தேவன் உனக்கும் எனக்கும் அவ்வப்பொழுது அருளுகின்ற பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை குறிக்கிறது. எரிச்சலமும் விசனமும் சலிப்பும் அடைந்திருந்த தீர்க்கதரிசியை அவனுடைய மனமடிவுக்கு நீங்களாகும்படி நிழல் தரும் ஒரு ஆமணக்கு செடியை அவன் குடிசையின் அருகே முளைக்க பண்ணினார் என்பதாக நாம் பார்க்கிறோம். நாம் சந்திக்கும் சோதனைகளின் நிமித்தம் நீயும் நானும் மனமடைந்து சோர்ந்து போயிருக்கின்ற பொழுது தேவன் நமக்கு சில சகாயங்களை எழுப்பி கொடுக்கிறார். அந்த ஆமணக்கின் மேல் யோனா மிகவும் சந்தோஷப்பட்டான் என்று எழுதப்பட்டுள்ளபடி நம்முடைய சந்தோஷம் நமக்கு ஒத்தாசையாக தேவன் எழும்ப பண்ணின அந்த ஆமணக்கின் மேல் இருக்கும் என்றால் அது நம்மை விட்டு எடுபடும் போது நாம் நிலைகுலைந்து போவோம். நம்முடைய சந்தோஷம் நமக்கு கிடைக்கிற பூமிக்குரிய ஆசீர்வாதங்களில் அல்ல, அந்த ஆசீர்வாதங்களை நமக்கு தருகிற தேவநிலையே தங்கியிருக்க வேண்டும். அப்படி இருக்கும் என்றால் அவை நம்மை விட்டு எடுபட்டு போனாலும் நாம் அசைக்கப்படாதிருப்போம். ஏனெனில் நம்மை விட்டு ஒரு காலம் எடுபடாத நல்ல பங்காகிய அவர் நம்மோடே கூட இருக்கிறாரே. தற்காலிகமான பூமிக்குரிய வாழ்க்கையில் தேவ சித்தத்தின்படி நமக்கு கிடைக்கிற உத்தியோகம், உயர்வு, வீடு, பிள்ளைகள் போன்ற யாவும் தேவன் நமக்கு அருளுகின்ற சகாயம் அல்லது ஈவுகள். நாம் அவற்றையே நம் சந்தோஷத்தின் ஊற்றாக கொண்டிருக்காமல் அவற்றை நமக்கு தந்த தேவனுக்கு நாம் நன்றியுள்ளவர்களாயிருக்க வேண்டும். அவற்றை நமக்கு தந்த தேவனை மறந்து நாம் அந்த ஈவுகளையே பற்றி கொண்டு அவற்றிலேயே மகிழ்ந்து கொண்டிருப்போம் என்றால், யோனா தன் மகிழ்ச்சியின் மையமாக கொண்டிருந்த ஆமணக்கு செடி சடுதியாக இல்லாமற் போனது போல ஒரு நாள் நாம் அவற்றை இழந்து போக நேரிடும். அல்லது நமக்கு சந்தோஷமும் இன்பமுமாயிருந்த அவைகளாலேயே நமக்கு வேதனைகள் உண்டாகும். எனவே எல்லா சூழ்நிலைகளிலேயும் எல்லாவற்றிற்காகவும் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரித்து அவரை மாத்திரம் சார்ந்து அவரையே நேசித்து அவரையே சேவித்து அவருக்குள் மகிழ்ச்சியாயிருக்க கற்றுக்கொள்ள நம்மை ஒப்படைக்க வேண்டும். ஆபகுக்கின் சாட்சியை பாருங்கள். அத்திமரம் துளிர்விடாமற் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமற் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்றுப்போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகளில் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமற் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன் என்பதாக குறிப்பிடுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீ என்றும் நீங்காத நிலையானதொரு நிழலை உன் ஆண்டவராகிய இயேசுவில் கண்டடைந்திருந்தும் இன்று உலகம் தரும் ஆதாயங்களின் மேல் உன் நம்பிக்கையை வைத்து எகிப்து நிழலிலே தஞ்சம் புகுந்திருக்கிறாயோ? மாம்சீக சுபாவங்கள் உன் பூமிக்குரிய முன்னேற்றத்திற்கு உதவும் என்ற எண்ணத்தோடு நீ முட்செடியின் நிழலில் தங்கியிருக்கிறாயோ? நீ கர்த்தருடைய உள்ளத்தோடு இசைந்து போகக்கூடாதவனாய் எரிச்சலும் கோபமும் அடைந்து யோனாவைப் போல நீ உனக்கென்று சுயமாக ஏற்படுத்தி கொண்ட குடிசையின் நிழலில் அமர்ந்திருக்கிறாயோ? தேவனால் உனக்கு அருளப்படுகிற பூமிக்குரிய நன்மைகளையே சார்ந்து
அவற்றில் மகிழ்ந்து தற்காலிகமானதும் நிரந்தரமற்றதுமான ஆமணக்கு செடியின் நிழலில் நீ தரித்திருக்கிறாயோ? இவையாவும் நிலையற்ற நிழல்கள் என்பதை நீ உணர்ந்து இன்றே இடம்பெயர்ந்து நிலையான நிழலாகிய ஆண்டவராய் இயேசுவின் மேல் சார்ந்து கொள்ள நீ நானும் நம்மை அர்ப்பணிப்போமா? ஜெபம். ஆண்டவரே, நிலையற்ற நிழல்களிலே நாங்கள் வைத்திருக்கிற ஆண்டவரே பற்றுறுதி, அவைகளை சார்ந்திருக்கிற அனுபவம், இவைகளை விட்டு தூர எறிந்துவிட்டு இவைகளை விட்டு நாங்கள் இடம்பெயர்ந்து நிலையான நிழலாகிய பேரிலே சார்ந்து கொள்ளும்படியாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும். இந்த பாழுலகில் எங்களுக்கு நேர்பாதை காட்டி எங்கள் வாழ்க்கை பயணத்தின் முழு தூரமும் எங்களை பத்திரமாய் நடத்தி எங்களை தம்முடைய பேரின்ப நாட்டில் வெற்றிகரமாய் கொண்டு போய் சேர்ப்பவரின் நிழலாகிய உம்முடைய நிழலை வாஞ்சித்து அந்த நிழலிலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதியும் வழி நடத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.